தீப்பெட்டி அப்படி தீப்பெட்டி ஏற்றீங்களா? தீப்பெட்டி මේ වැඩේ කරන්න එපා. අධිකරණ නියෝගයක් අපි අරගෙන තියෙනවා. මේ වැඩේ කරන්න එපා. අධිකරණ නියෝගය අපට විරුද්ධයි. අපි අධිකරණ නියෝගයක් අරගෙන දිනවා. ඔබතුමාටත් ඒ කතාවම කරන්න පුළුවන් කියලානේ. නෑ කරන්න පුළුවන් කියලා නෑ මේ ඒක කියලා කියනවානේ අර පතරේ තිබුණේ. කලිතන්නේ. ඔය ඒ කියන්නේ මෙහෙමයි. අර කොරෝනා මේවා ගැන අර අපි වෙන වෙලා ඉන්න ඕනේ. ඒකට යටත්ව කරන්න පුළුවන් කියලානේ. ඉතින් කියලා කියන්නේ. අපි මොකද කියලා කියන්නේ? ඉතින් තහනම් කරලාද? ඉතින් තහනම් කරලා ඔබතුමා අරමා කරලා මෙතන කියනවා නැත්නම් අපි ඔබතුමාව හරි එහෙමනම් දැන් අපි එහෙ ගියා ඉතින්ුත් එහෙම කරා එහෙත් එහෙම කරනවා. ඉතින් අපි ඒකෙන් දැනගන්නේ ආණ්ඩුවෙන් මේකට විරුද්ධයි කියලා. නෑ ආණ්ඩුවෙන් විරුද්ධයි කියලා. මේ කොරෝනා වෛරස් එක තාම මේ ලංකාවේ මේ මම මේක Thank you, sir. Thank you very much. அவர்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். இன்று காலை நாங்கள் 7 மணி அளவில் முள்ளிவாய்க்கால் செல்ல இருந்தோம். அங்கு சென்று எங்களுடைய வருடாந்தம் இந்த தினத்திலே நாங்கள் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி உயிர் நீத்தவர்கள் சம்பந்தமாக அவர்களை நினைத்து எங்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை அங்கு நடாத்த சென்றபோது சங்குப்பட்டியில் எங்களுடைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. நேற்றைய தினம் என்னுடைய போலீசாருக்கூடாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலே போவதற்கு ஏதாவது பாஸ் ஏதாவது அனுமதி பத்திரம் தேவையா, நாங்கள் போக முடியுமா என்று கேட்டபோது விஐபி அதாவது அதி முக்கிய நபர்கள் செல்லும் போது அவர்களுக்கு தேவையில்லை, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் போகலாம் என்று சொன்னபடியால் இன்று நாங்கள் அதிகாலையிலேயே சென்றோம். அங்கு சங்குப்பட்டியிலே எங்களை நிறுத்தி என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக போவதானால் அதை அனுமதிக்கலாம், இந்த முள்ளிவாய்க்காலுக்கு நாங்கள் செல்வதாக கூறியபடியால் அதுக்கு இடமளிக்க முடியாது என்று கூறினார்கள். இப்படி எனக்கு அவ்வாறு நேற்று கூறப்படவில்லை என்பதை போலீசார் கூறிய பிரகாரம் அவர்கள் மேலிடத்தில் இருந்து உத்தரவு பெற வேண்டும் என்று கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் என்னை அங்கு காக்க வைத்துவிட்டு கடைசியாக உத்தரவு கிடைக்கவில்லை, உங்களுக்கு செல்ல முடியாது என்று கூறினார்கள். அதற்கு
காரணம் எதுவும் கூறவில்லை, அங்கு செல்வதை தடை செய்திருக்கின்றார்கள் என்ற முறையிலே இது எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது. பின்னர் நாங்கள் அங்கிருந்து செம்மணி வந்தோம். செம்மணியில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் அவருடைய கட்சியினரும் 2 நாட்களுக்கு முன்னர் அதே இடத்திலே இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்த முன்னின்ற போது போலீசார் அதை தடுத்து நிறுத்தினார்கள். ஆகவே அங்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி அந்த நினைவேந்தலை அங்கு நடத்தி கொண்டு போகலாம் என்ற எண்ணத்திலே நாங்கள் வந்தபோது உடனேயே அங்கிருந்த போலீசார் சொல்லி அனுப்பி ஓரிரு 2-3 நிமிடங்களில் போலீஸ் நிலையத்தில் இருந்து வந்து ஒரு அதிகாரி நீங்கள் இதை இங்கு நடத்த முடியாது என்று கூறினார். காரணம் கேட்டபோது கொரோனாவைத்தான் கூறினார்கள். கொரோனா நாங்கள் எல்லோரும் அந்த வெளி விட்டுத்தான் சிலர் தான் இருக்கின்றோம், எல்லோரும் இடைவெளி விட்டு நாங்கள் இருப்பதால் நாங்கள் கொரோனா சம்பந்தமான எந்த ஒரு கட்டளையையும் நாங்கள் மீறவில்லை என்று. அப்படி இல்லை, இந்த முள்ளிவாய்க்கால் சம்பந்தமாக நீங்கள் இங்கு நினைவேந்தல் நடத்துவதை எங்களால் அனுமதிக்க முடியாது. அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன், அப்படியானால் அரசாங்கம் முள்ளிவாய்க்கால் நிகழ்வை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களா என்று. அப்படி இல்லை, கொரோனா சம்பந்தமானது. ஆகவே கொரோனா சம்பந்தமாக எங்களை நிறுத்துவதாக கூறினாலும் உண்மையாக அவர்களுக்கு எங்களை இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெறக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். இன்றைய தினம் தெற்கிலே வெற்றி விழாக்கள் கொண்டாடுவதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன. ஆகவே வெற்றி விழா கொண்டாடுவதற்கு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இறந்தவர்கள் சம்பந்தமாக நாங்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை இங்கு நடத்துவதை அவர்கள் தடுக்கின்றார்கள். அதற்கு காரணமாக இந்த கொரோனா வைரஸை குறிப்பிட்டு அவர்களுக்கே தெரியாது என்ன காரணத்துக்காக எங்களை நிறுத்துகின்றோம் என்று அவர்களுடைய ஆணை மேலிடத்தில் இருந்து நிறுத்துமாறு. ஆகவே இதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, அரசாங்கம் எப்படியாவது தமிழ் மக்கள் இந்த நினைவேந்தல் நடவடிக்கையை நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் இந்த நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றன. இன்றைய தினம் நாம் என்னுடைய வருடாந்தம் என்னுடைய ஒரு பேச்சை பேசுவது வழக்கம். அதை தயாரித்துக் கொண்டு சென்றேன் முள்ளிவாய்க்காலுக்கு. அங்கு பேச எனக்கு இடமளிக்கப்படவில்லை. ஆகவே அதனை இப்பொழுது நான் பேச இருக்கின்றேன். அதிலே இந்த முள்ளிவாய்க்கால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது சம்பந்தமாக நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். அதனுடைய முக்கியத்துவத்தை அரசாங்கமும் அறிந்து கொண்டு அதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று நடந்து கொள்வதிலிருந்து இதனுடைய முக்கியத்துவம் வெளிப்படுகின்றது. அதனை நான் என்னுடைய பேச்சிலே நான் இப்பொழுது குறிப்பிடுவேன். அந்த பேச்சை உங்களுக்கு பேசுகிறேன். அருமை சகோதர சகோதரிகளே, கொரோனா வைரஸின் நிழலில் நாம் இன்று ஒருவரோடு ஒருவர் உறவாடுகின்றோம். முள்ளிவாய்க்காலில் 11 வருடங்களுக்கு முன்னர் எமது மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட உச்சகட்ட இன அழிப்பின் வலிகள் ஒருபுறம், நீதி கிடைக்காத ஏமாற்றம் ஒருபுறம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த தடைகள் வந்தாலும் நீதிக்கும் உரிமைகளுக்குமான எமது போராட்டம் ஓயாது என்ற வேட்கை ஒருபுறம், தொடர்ந்து எமக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படும் கட்டமைப்பு மற்றும் கலாச்சார இனப்படுகொலையின் கொடூரங்கள் ஒருபுறமாக உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ் மக்கள் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட எமது மக்களை இன்றைய தினம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முள்ளிவாய்க்காலில் காணாமல் போன பல்லாயிரக்கணக்கான எமது மக்களுக்கு என்ன நடந்தது என்று இன்னமும் தெரியவில்லை. எமது அரசியல் கைதிகள் தொடர்ந்து சிறைகளில் வாடுகின்றார்கள். போரிலே ஊனமுற்றவர்களும் முன்னாள் போராளிகளும் விதவைகளும் தொடர்ந்து சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். எமது தொல்லியல் கலாச்சார சின்னங்கள் தொடர்ந்தும் அளிக்கப்பட்டு வருகின்றன. பல்லாயிரக்கணக்கில் எமது பூர்வீக நிலங்கள் தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருகின்றன. உலகின் மூத்த மொழியான எமது தமிழ் மொழியை மற்றும் எமது பாரம்பரிய இருக்கையின் சின்னங்களை அழிக்கும் கைங்கரியங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன.
ஆனால் இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு முடியாதவர்களாக நாம் தொடர்ந்து ஏமாளிகளாக இருந்து வருகின்றோம். இதுதான் உண்மை. இதற்கு காரணம் முள்ளிவாய்க்காலில் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதியை பெற்றுக்கொள்ளும் அணுகுமுறைகளில் நாம் விட்ட தவறுகளே ஆகும். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான விடயம். அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே எடுக்காதது ஒரு பெரிய குற்றம் என்று கூற வேண்டியிருக்கின்றது. அது எந்த அளவுக்கு சென்று விட்டது என்பதை இன்று நடைபெற்ற நிகழ்வுகள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. எறிகணைகள் வீசியும் விமானங்கள் மூலம் குண்டுகள் போடப்பட்டும் பாதுகாப்பு வலயங்களுக்குள் மக்களை செல்லுமாறு கூறிவிட்டு அவர்கள் அங்கு தாக்கப்பட்டும் மருத்துவமனைகள் மீது குண்டுகள் போடப்பட்டும் சரணடைந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டும் பல்லாயிரக்கணக்கில் எமது தமிழ் மக்கள் மாத்திரம் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டமையை, அதாவது வேறு மக்கள் அங்கு இருக்கவில்லை, தமிழ் மக்கள் மாத்திரம் கொல்லப்பட்டமையை இனப்படுகொலை என்று ஏற்பதற்கு நாங்கள் மறுத்தோம். மாறாக நடந்தது இனப்படுகொலை அல்ல என்று வாதிட்டோம். அதாவது வாதிட்டோம் என்று கூறும்போது எங்களுடைய தமிழ் தலைவர்களை குறிப்பிடுகின்றேன். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் அங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்துக்கு தொடர்ந்து கால அவகாசம் பெற்றுக் கொடுத்து எமக்கு நாமே நீதி கிடைப்பதை தடுக்கும் வகையில் செயல்பட்டோம். நமது வரலாற்றில் இருந்து எந்த பாடங்களையும் கவனத்தில் எடுக்காமல் சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் நமக்கு எதிராக திட்டமிட்ட இனப்படுகொலையை நிகழ்த்தி வரும் சிங்கள ஆட்சியாளர்களிடம் சரணாகதி அரசியலை மேற்கொண்டோம். இதன் காரணமாக முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கான நீதி எம்மை விட்டு வெகு தொலைவுக்கு சென்றுவிட்டது. எமது உரிமைகளை பெறுவதற்கும் வாழ்வை வளமாக்குவதற்குமான அரசியல் தீர்வும் தொலைதூரம் சென்றுவிட்டது. எமக்கான ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக்கொண்டு எமது பொருளாதாரம், கலை, கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகளை செழுமை பெற செய்வதற்கு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கான நீதி மிகவும் முக்கியமானது. அதுதான் நான் சற்று முன்னர் குறிப்பிட்டேன். இந்த நீதியின் அவசியத்தை குறைத்து மதிப்பிட்டோ அல்லது அதனை கடந்து சென்றோ ஒருபோதும் நமது அரசியல் உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்ளவோ அல்லது வளமான எதிர்காலத்தை கட்டியெழுப்பவோ முடியாது. இதனை அரசாங்கமும் தெரிந்து வைத்திருக்கின்றபடியால் தான் இதனை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று அவர்கள் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார்கள். ஆகவே இதனை மையமாக வைத்து எமது உரிமைகளை பெற்றுக்கொள்ளும் அரசியல், ராஜதந்திர போராட்ட உத்திகளையும் வழிபாதைகளையும் மீள்பரிசீலனை செய்யும் காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்று நடைபெற்றவை அத்தனையையும் நாங்கள் மீள்பரிசீலனை செய்து அடுத்த கட்டமாக நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் விட்ட தவறுகள் தான் என்று இனப்படுகொலையாளிகள் மீண்டும் அரியணையில் ஏறுவதற்கும் என்றுமில்லாதவாறு சிங்கள பௌத்த பேரினவாதம் திரட்சி பெறுவதற்கும் காரணமாக அமைந்துவிட்டன. தொடர்ந்தும் நாம் ஏமாளிகளாக இல்லாமல் கட்சி அரசியலுக்கு அப்பால் புத்திஜீவிகளை கொண்ட ஒரு சர்வதேச குழுவை அமைத்து இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணை மற்றும் பரிகார நீதியினுடனான இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பவற்றை முன்கொண்டு செல்வோமானால் நாம் நமது இலக்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய முடியும். இதற்காக கட்சி அரசியலுக்கு அப்பால் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருப்பதுடன் ஏனைய அரசியல் கட்சிகளையும் இது விடயத்தில் இணைந்து செயற்பட வருமாறு அழைப்பு விடுக்கின்றேன். நீதிக்கும் சமாதானத்திற்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. நாம் எந்த அளவுக்கு நமக்கு எதிரான இனப்படுகொலைக்கு நீதியை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் நமது உரிமைகளை பெற்றுக்கொள்ளும் வழிகளும் வாய்ப்புகளும் அதிகரிப்பன. நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களுக்கு முறையான வழிகளில் பொறுப்புக்கூறல் பொறிமுறைகளை நாம் முன்னகர்த்தி செல்வதானது மீண்டும் அந்த குற்றங்கள் புரியப்படுவதை தடுப்பதுடன் நிலையான நல்லிணக்கமும் சமாதானமும் ஏற்படுவதற்கும் திறவுகோலாக அது அமையும். குற்றம் இழைத்தவர்களுக்கு அவற்றில் இருந்து தண்டனை விலக்களிக்கப்படுவதானது அதுதான் இப்பொழுது அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. குற்றம் இழைத்தவர்களுக்கு அவற்றில் இருந்து தண்டனை விலக்களிக்கப்படுவதானது சமூக கட்டமைப்பை சீர்குலைப்பதுடன் அரசாங்கத்தின் மீது அவநம்பிக்கையையும் அச்சத்தையும் ஏற்படுத்துவதுடன் நிலையான சமாதானம் ஏற்படுவதற்கும் அது புத்தகமாக அமையும். நமது மக்கள் மத்தியிலே நமக்கு எதிரான குற்றங்கள் சம்பந்தமாக நீதி நிலைநாட்டப்பட்டுவிட்டது, குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற உணர்வு ஏற்படும் போது அவர்கள் மத்தியில் இருந்து, அதாவது எங்களுடைய மக்களின் மத்தியில் இருந்து ஏமாற்றம், சலிப்பு, கசப்புணர்வு ஆகியன அகன்று
நல்லிணக்கம் ஏற்பட்டு சமாதான நடவடிக்கைகளில் பங்கெடுப்பதற்கான நம்பிக்கையையும் அது ஏற்படுத்தும். குற்றம் செய்தவர்களின் மீது வழக்குகள் தொடரப்படுவது பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் உறவுகள் பட்ட துன்பங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பதுடன் அவர்கள் தொலைத்த கௌரவத்தை அவர்கள் மீள நிலைநாட்டுவதற்கு உதவுகின்றது. இந்த அடிப்படையில் தான் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று மேம்படுத்தி வலுப்படுத்துகின்றன. ஆனால் இன்று தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நீதி முற்றிலுமாக மறுக்கப்பட்ட நிலையில் மீது தொடர்ந்து இனப்படுகொலை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. இது தற்செயலாகவோ அல்லது அறியாமை காரணமாகவோ ஏற்பட்ட ஒன்று அல்ல. நன்கு திட்டமிட்ட முறையில் எமது இருப்பு, அடையாளம் ஆகியவற்றை இலங்கையில் இல்லாமல் செய்யும் பொருட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளே இவை. இத்தாக்கம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உக்கிர நிலை பெற்றுள்ளது. இடங்கள் எத்தனையோ ஏக்கர் காணிகள் அரசாங்கத்தால் கையேற்கப்படுகின்றது. ஆகவே நாம் அரசியல் ராஜதந்திர வழிகளில் போராடித்தான் எமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்கத்துக்கு மயில் இறகுகளினால் தடவுவது போல ஒத்தடம் கொடுப்பதன் மூலம் நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. கடந்த 5 வருட கால அனுபவங்கள் நம்மை சரியான வழியில் இட்டுச் செல்ல உதவி புரிய வேண்டும். மேலும் யுத்தத்தில் என்ன நடந்தது, எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், எவ்வாறு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பவற்றையெல்லாம் நமது சிங்கள சகோதரர்கள் அறிந்து கொள்வதும் அவசியமானது. සිංහලට අපේ ප්‍රශ්න ගැන දන්නේ නැහැ කියලා අපි කියනවා මෙතන. ඒගොල්ලන්ට දැනගන්න ඕනේ දැනගන්න යුතුයි කියලා. ஆனால் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு தொடர்பில் சிங்கள மக்கள் இருட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளார்கள். சாட்சிகள் இல்லாத யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை புலிகளே என்றும் அவர்கள் பயங்கரவாதிகள் என்றுமே சிங்கள மக்கள் என்றும் நினைக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான நமது மக்கள் வேண்டுமென்றே கொல்லப்பட்டமையை அநேகமான சிங்கள மக்கள் நம்புவதற்கு தயாரில்லை. விடுதலை புலிகள் ஏன் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள் என்ற உண்மையையும் எமது உண்மையான வரலாறு, இலங்கை சுதந்திரம் அடைந்த நாள் முதல் இன்று வரை தமிழ் மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அநீதிகள் ஆகியவற்றை சிங்கள மக்கள் அறிய வேண்டும். இதை எடுத்து எம்ப நாங்கள் தயக்கம் காட்ட வேண்டியதில்லை. அப்பொழுதுதான் நிலையான நல்லிணக்கமும் சமாதானமும் ஏற்பட முடியும். அதனால்தான் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இன அழிப்பு தொடர்பில் சர்வதேச சுயாதீன விசாரணை அவசியம் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகின்றேன். ஒவ்வொரு வருடமும் நாம் பேசும்போது இதை பற்றி வலியுறுத்தி வருகின்றேன். உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதில் பழிவாங்கும் நோக்கம் எதுவும் எமக்கு இல்லை. இலங்கையிலே நிலையான நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கம். சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முரண்பாடுகளுக்கான கோட்பாடுகள் மற்றும் வழிமுறைகளை பின்பற்றி நமது மக்கள் மீது தொடரும் இனப்படுகொலையை நாம் நிறுத்த வேண்டும். இதனை ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் ஊடான பொறுப்புக்கூறல் முன்னெடுப்புகள் இதுவரையில் தோல்வியை அடைந்துள்ள நிலையில் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையினை இலங்கை அரசாங்கம் முற்றாக ஏமாற்றி உதாசீனம் செய்துள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இருந்து இலங்கையின் உறுப்பு உரிமையை ரத்து செய்வதற்கு சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வைக்கின்றேன். COVID-19 தாக்கம் காரணமாக முழு உலகமும் பெரும் நெருக்கடி நிலைமைக்குள் தள்ளப்பட்டு மீண்டும் எழுவதற்கான எத்தனங்களில் முழு கவனத்தை திசை திருப்பி இருப்பதை நாம் அறிவோம். COVID-19க்கு எதிரான சர்வதேச முன்னெடுப்புகளுக்கு தமிழ் மக்கள் தமது முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கும் அதே வேளை தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இன அழிப்பு உட்பட உலகம் முழுவதிலும் இடம்பெறும் மனித உரிமை மீறல்கள் குறித்து எந்தவிதமான அலட்சியமோ கவனக்குறைவோ இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச சமூகமும் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்கள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். தர்மத்தின் வழி நின்று நாம் முன்னெடுக்கும் புனித பயணம் என்றோ ஒரு நாள் நிச்சயம் வெற்றியினை பெற்றுத்தரும் என்ற மன உறுதியுடன் நாம் தொடர்ந்தும் பயணிப்போம். நீதிக்கான நமது போராட்டத்தை புதிய உத்திகள் மற்றும் புதிய வழிகளில் நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம். உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ் மக்களை ஒன்றிணைத்து குறிப்பாக எமது இளையோர் சமுதாயத்தை உள்ளீர்த்து மீண்டும் வடக்கு கிழக்கில் தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்படுத்துவோம். இனியொரு விதி செய்வோம் என்று இந்த நினைவு நாளில் உறுதி கொள்வோம். முள்ளிவாய்க்காலில் 11 வருடங்களுக்கு முன்னர் இந்த நாளில் உயிர் நீத்த அனைவரையும் நினைத்து அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்து இந்த சிற்றுரையை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன்.
மக்களுக்கான நிறைவேற்ற நிகழ்வை இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்தி இருக்குது. சாதாரண ஒரு பெயர் அதே நிறுத்தி இருக்கு. இந்த நிலையில் இந்த அரசாங்கத்தால் தமிழ் மக்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அரசாங்கத்துக்கு நாங்கள் நெருக்குதல்களை ஏற்படுத்த வேண்டும். அரசாங்கத்துக்கு நான் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி மயிலிறகுகளால் தடவி கொண்டிருந்தால் எந்த காலத்திலும் அவர்களிடமிருந்து எதுவும் கிடைக்காது. காரணம் அவர்கள் ஏற்கனவே இந்த நாடு எங்களுடைய நாடு, இந்த நாட்டில் இருக்கும் மற்றவர்கள் நாங்கள் கூறுவது போன்று மரத்தை சுற்றி செல்லும் அந்த கொடிகள் போல அவர்கள் இருக்க வேண்டுமே ஒழிய தமக்கென எந்த விதமான உரித்துக்களும் அவர்கள் கொண்டவர்கள் அல்ல என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதால் அவர்களால் எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய வரலாற்றையும் எங்களுடைய மனோநிலையையும் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆகவே அவர்களிடம் இருந்து என்ன நன்மை கிடைக்கலாம் என்று நீங்கள் கேட்கும்போது எந்த அளவுக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து அதை நாங்கள் 15 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கும்போது பல விதங்களிலே செய்திருக்கலாம், செய்யாமல் விட்டுவிட்டோம். ஆகவே இனியாவது எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வலுவான பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இருந்தால் எங்களால் பல விஷயங்களை செய்ய முடியும். அதாவது எப்படியாவது அரசாங்கத்துக்கு நெருக்குதல்கள் வரவழைக்க வேண்டும். சர்வதேச ரீதியாக ஐக்கிய நாடுகள் ஊடாக பாராளுமன்றத்திலே எங்களால் செய்யக்கூடிய எல்லா விதத்திலும் அவர்களுக்கு தாங்கள் சில நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு நிலை வரும்போது அவர்கள் தருவார்கள். உங்களுக்கு நினைவிருக்கும் சௌமியமூர்த்தி தொண்டமன் அந்த காலத்திலே தனியொரு மனிதனாக அந்த மலைநாட்டு தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக அந்தந்த நேரத்திலே அரசாங்கத்துக்கு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அல்லது நன்மைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறும்போது அதனை பெற்றுக் கொடுத்து அதே நேரத்திலே தனக்குரிய நன்மைகளை அரசாங்கத்திடம் இருந்து பெற்றுக் கொள்வார். அவ்வாறான ஒரு சிந்தனையை எங்களுடைய தலைவர்கள் வைத்திருக்காத காரணத்தினால் அவர்களுக்கு அவ்வாறான சிந்தனைகள் இல்லாது சுயநலம் கருதிய சிந்தனைகள் இருந்ததால் இந்த 5 வருடங்களிலே 15 பேரை தங்களுடைய கட்சியில் வைத்துக் கொண்டும் எதுவுமே சாதிக்க முடியாதவர்களாக போய்விட்டார்கள். ஆகவே நெருக்குதல்களை நாங்கள் எவ்வாறு அரசாங்கத்துக்கு ஏற்படுத்த முடியும் என்பதை பார்த்து அதை வைத்துத்தான் தமிழ் மக்களினுடைய வருங்காலம் அமைந்திருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. அந்த நெருக்குதலை நாங்கள் சர்வதேச ரீதியாக ஐக்கிய நாடுகள் ஊடாக எங்களுடைய தனிப்பட்ட பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தின் ஊடாக வேறு வழிகளிலும் நாங்கள் சிந்தித்து செயலாற்றி எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம்.